மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நம் வேதத்திலிருந்து தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 நாளாகமும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமும் பக்கம் 509, 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனத்துக்கு நேராக பாருங்க, நான் வாசிக்கிறேன். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மேல கை வச்சு கொள்ளுங்க. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. எங்களோடு பேசுகிற காரியத்தை தகப்பனே எங்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு விளங்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு இடைபடும்படியா நான் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துணையாய் நில்லும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். யாப்பேஸ் என்றால் அற்பமானவன் என்று பொருள். யாப்பேஸ் என்றால் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்றுதான் பொருள். யாப்பேஸ் என்றால் துக்கத்தை உண்டாக்குகிறவன். அவங்க தாயார் யாப்பேஸ் என்று பெயர் வைக்கிறார். துக்கத்தை உண்டாக்குகிறவன். ஏன் என் வயிற்றில் பிறந்தாய்? நீ பிறந்த நாள் முழுதல் குடும்பத்தில் ஒரே சபிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. நீ பிறந்த நாள் முழுவதல் குடும்பத்துல ஒண்ணுமே சரியா இல்லை. நீ ஏன் என் வயிற்றுல பிறந்தாய்? நீ ஏன் என்று இப்படி பிறந்தாய் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு யாப்பேஸ் என்று பெயர் வைக்கிறாங்க. அதற்கு பேரு நீ துக்கத்தை உண்டாக்கினவன் என்றுதான் பொருள். பாருங்க, ஜலகண்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் சேலம் மாவட்டத்திலிருந்து நங்கவள்ளி போற வழியில ஜலகண்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல டேனியல்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஊர்ல அவர் பேர் டேனியல். அதற்கு முன்னாடி அவருடைய பேர் வேற பேரா இருந்துச்சு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் பாருங்க, அவர் ஒரு சாட்சி சொன்னார். டேனியல் என்பவர், அவங்க தகப்பனாருக்கு ஒரு டேனியல் பிறந்த உடனே அவங்க போய் ஜாதகம் பார்த்திருக்கிறாங்க. இந்து மனக்கத்துல இருக்கும்போது ஜாதகம் பார்த்த உடனே இந்த பையன் இருந்தா நீ இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அவரை கொண்டு வந்து ஈரோட்டுல 200 ரூபாய் காசுக்கு வித்துட்டு போயிட்டாங்களாம். வித்துட்டு போன உடனே அவங்க போய் மறுபடியும் அங்க பிழைப்பு நடத்திருக்கிறாங்க. இவங்க தன் அம்மா வீட்டுல இருந்திருக்கிறாரு. ரொம்ப கொஞ்சம் பெரிய பையனா ஆன உடனே மறுபடியும் நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கிறார். அப்படி அவங்க தகப்பனார் சொன்னாரா, நீ ஏன் வந்த? நீ வந்த நாள் முதல் என் குடும்பத்துல ஒண்ணுமே விளங்கல. நீயோ சபிக்கப்பட்டவனா இருக்கிற. நீ பிறந்த நாள் முழுவதும் குடும்பத்துல ஒண்ணுமே விளங்கலன்னு சொல்லி அந்த மகனை ரொம்ப காயப்படுத்தி கொண்டு வந்து மறுபடியும் விட்டுட்டாங்களாம். அந்த மகனுக்கு பாருங்க, சீல் பிடிச்சி முதுகு தண்டு வளைஞ்ச மாதிரி ஆகி ரொம்ப உடம்பு வளைந்து போய் காணப்பட்டு விட்டது. அந்த சீலாக கொட்டது அது வெடிச்சு அந்த கொப்பளம் வெடிச்சு சீல் வடிய ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அந்த மகன், சரி அப்பாவே இப்படி சொல்லிட்டாரே, நீயோ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிட்டாரே என்று சொல்லி மெரினா கடற்கரையில போய் நம்ம விழுந்து செத்துட்டா அனாதை பணம் போல யாராவது எடுத்து நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சொந்த பந்தமெல்லாம் இந்த சீல் கட்டையை பார்த்து அருவருப்புன்னு சொல்றாங்களே என்று சொல்லி அந்த மகன் நம்ம வந்து போய் மெரினா கடற்கரைக்கு போகும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க. அந்த நோட்டீஸை வாங்க பார்த்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணினார். அன்றைய நாளில கர்த்தர் தொட்டார், அந்த சீல் கட்டி மாறினது. பாருங்க, மனிதர்கள் ஒருவேளை நம்மளை சொல்லலாம், உங்கள் பாருங்க, நீங்க சபிக்கப்பட்டவன், நீ ஏன் பிறந்த, நீ விளங்காதவன், நீ கைராசி இல்லாதவன் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய முகம் அவர் மேல் பட்டது. அதே போலதான், அல்லேலூயா, அதே போலதான் பாருங்க, யாப்பேசை அவங்க தாயார் சொன்னாங்க, நீ ஏன் பிறந்த? நீ பிறந்த நாள் முதல் குடும்பம் ஒண்ணுமே விளங்கல, நீ சபிக்கப்பட்டவன் என்றுதான் பெயர் வைக்கிறாங்க. ஆனா யாப்பேசனுடைய முகம் அப்படியே தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது.
யாப்பேஸ் முகம் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க. தன் தாயார் கைவிட்டு இருந்திருக்கலாம். யாப்பேசுக்கு முன்னாடி அநேக சகோதரர் பிறந்திருக்கிறாங்க, அவங்களும் கைவிட்டுட்டாங்க. நீ சபிக்கப்பட்டவன் என்று பெயர் வைத்து விட்டாங்க. பாருங்க, தேவனை நோக்கி யாப்பேசனுடைய முகம் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப பார்க்க ஆரம்பித்தவுடன் அவருடைய ஜெபம் எவ்வளவு பெரிய ஜெபம் பாருங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். பாருங்க, தேவரீர் என் ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்குக்கும் துக்கத்துக்கும் என்னை விலக்கி காத்தருளும். 5 விதமான ஜெபம் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க உம்மால முடியும், என் எல்லையை பெரிதாக்க உம்மால முடியும், உம்முடைய கரம் என்னோட கூட இருக்கும்போது தீங்குக்கும் துக்கத்துக்கும் என்னை விலக்கி காத்தருளும், உம்முடைய கரம் என்னோட இருக்க வேண்டும் என்று சொல்லி 5 விதமான ஜெபத்தை ஜெபிக்கிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்க. எல்லாரும் என்னை கைவிட்டு இருந்திருக்கலாம், என் தாயார் என்னை சபிக்கப்பட்டவன் என்று பெயர் வைத்திருந்திருக்கலாம். ஆனாலும் தேவரீரால் என்ன ஆசீர்வதிக்க முடியும் என்ற ஒரு விசுவாச அந்த முகத்தை விசுவாசத்து பக்கம் திருப்புறார் பாருங்க. அவருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட, முழுவதுமாக உண்மையோடு ஜெபிக்கிற ஜெபமாக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஜெபம் பாருங்க, என் எல்லையை பெரிதாக்க உம்மால முடியும், உமது கரம் என்னோட இருக்க வேண்டும், உமது எல்லையை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நான் துக்கத்தோடு பிறந்தவன் சொல்றாங்க. ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது கனவீனமான என்னை கனம் பெற்றவனாக மாற்ற உம்மால முடியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. சொல்லுங்கள், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன விண்ணப்பம் செய்தாரே அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம தேவனை, மனிதர்கள் நம்மளை தூசிக்கலாம், மனிதர்கள் நம்மளை சூழ்நிலையை பார்த்து பேசலாம், மனிதர்கள் எப்படி வேணாலும் நம்மளை காயப்படுத்தலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம பார்க்கும் பொழுது, நம்முடைய முகம் அவர் மேல, நம்முடைய பார்வை அவர் மேல் படும் பொழுது, நாம் அர்ப்பணித்து உண்மையா ஜெபிக்கும் பொழுது, தேவனிடத்துல நாம சரண்டர் ஆகும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அற்பமான நம்மளை கர்த்தர் கனவீனமா மாற்றார். என்ன நடந்தது பாருங்க. அவர் மெரினா கடற்கரையில விழுந்து சாகலான்னு போனார். அந்த தேனையில் அவரை ஆண்டவர் தொட்டார். மறுபடியுமாக அவருக்குள்ள ஒரு பாருங்க, ஒரு எண்ணம், ஆண்டவர் தொட்டுட்டார், சுகமாயிற்று என்று சொல்லி மறுபடியும் நல்ல ஒரு வைராக்கியம் ஆயிட்டார். பாருங்க, நான் ஏதாவது அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கலையா பாருங்க. அவர் சுகமானவன்னு ஒரு பொண்ணு கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பாருங்க, அவருக்கு இப்ப 2 மகன் இருக்கிறாங்க. அவரு பாருங்க, இப்ப ஜலகண்டா எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாரோ, எந்த தகப்பனார் துரத்தினாரோ அதே இடத்துல வீட்டு சபை கூட்டமாக இப்ப நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கனவீனமானவர்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யாப்பேசு அவர் துக்கம் உண்டாக்குறவர் என்றுதான் பொருள். பாருங்க, 9வது வசனம் பாருங்களேன். யாப்பேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 9வது வசனத்துல, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று அவங்க தாய் பேர் வச்சாங்க. என்னத்தோட பெற்றாங்க? துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ்னு பேர் வச்சாங்க. பாருங்க, 9வது வசனத்தின் முதல் பகுதி, தன் சகோதரை பார்த்து கனம் பெற்றவனாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. உங்களுடைய பார்வை யார் மேல படணுங்க? கர்த்தர் மேல பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, வியாதியா இருக்கிறோமா, டாக்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் குணப்படுத்த முடியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகணுங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்க அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும், நீங்க ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து நான் சொல்ற தேதி வந்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இதை சொல்றாங்க. ஆனா நம்ம அதை முழுசா நம்பி விடாம நம்ம தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை திருமண தடை, குழந்தை இல்லாதமை சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் குழந்தை ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் பார்க்க நிறைய செலவு செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடக்கூடாது. கடவுளை நம்பி நம்ம நோக்கி முகத்தை பார்க்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனிதர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க,
அதெல்லாம் ஆகாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட நம்ம இருந்து விடாம நம்ம நாம் ஆராதிக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அதுல ஒரு மாற்றத்தை முழுவதுமாக மாற்றத்தை கொடுப்பார். அது தேவன் பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், நம்முடைய உண்மையான ஜெபத்தை பார்க்கிறார், நம்ம அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் முடியவில்லை என்று வரும்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஒரு மனிதன் முடியவில்லை, ஐயோ ஆண்டவரே என்னால முடியாது, உண்மை விட்டா எனக்கு கதி இல்லைன்னு யாரு வராங்கல்ல, அவங்களதான் தொட்டு ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய பலத்தினால் ஆகும், என்னுடைய சுயத்தினால் ஆகும், என்னுடைய பணத்தினால் ஆகும், என்னுடைய ஆள் பலத்தினால் ஆகும் என்று வரவர்களை கர்த்தர் ஆண்டவர் தொட முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா என்னால முடியாத ஆண்டவரை உம்மாலதான் முடியும் என்று சொல்லி யார் வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவங்க விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியும். பாருங்க, இப்படிதான் இந்த யாப்பேஸ் வந்தார். அல்லேலூயா. பாருங்க, 2 பாத்தீங்கன்னா, யாப்பேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள், இந்த ஊர் பட்டணத்துக்கு யாப்பேஸ் என்று பெயர் வந்ததாம். அல்லேலூயா. அப்படிதான் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், அதே போல ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லையை பெரிதாக்கினார். பாருங்க, அந்த பட்டணத்துக்கு பேர் வந்தது. அவரு உம்முடைய கரம் என்னோடு இருந்து, பாருங்க, யாப்பேசனுடைய கர்த்தருடைய கரம் யாப்பேசோட கூட இருந்துச்சு, தீங்குக்கும் துக்கத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டது. அவர் என்ன வேண்டுதல் செய்தாரோ அந்த வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நாமளும் இந்த யாப்பேசை போல நாம் அர்ப்பணித்து உண்மையாய் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தீமைக்கும் துக்கத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய கரம் நம்மோட கூட இருக்கும், நம் எல்லையை பெரிதாக்குவார், நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோமா? ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம், கிருபை, தயவு, ஒத்தாசை, இரக்கம் எங்கள் மேல் ஆண்டவரே படப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில கூட நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். யாப்பேஸ் ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாங்கள் வாசித்தோம். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, ஜெபத்திற்கு நீங்க சமயமாய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. யாப்பேசுடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன ஜெபித்தாரு அதை அப்படியே நீங்கள் கேட்டு செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இதில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஐயா, செய்தவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரிசாவில் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படி, எல்லையை பெரிதாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. முழுவதுமாக சரண்டராகி உங்களுடைய இடத்துல வருகிறோம். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குங்க, தீமைக்கும் துக்கத்துக்கும் விலக்கி பாதுகாத்து அருளும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. உமது கரம் எஸ்ராவோடு இருந்தது போல உமது கரம் ஆண்டவரின் பரிசுத்த சேனை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவர்களோடும் நீங்கள் உங்களுடைய கரம் இருக்கும்படி நான் செபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரை தொடங்கப்படாத மாவட்டத்திலேயும் பரிசுத்த சேனை ஊழியங்கள் தொடங்கி ஆண்டவரை அங்கேயும் உங்களுடைய கரம் கிரிகள், அற்புதத்தின் கிரிகள் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற ஆவியானவரை தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, இந்திய எல்லையெங்கும் உங்களுடைய ஆண்டவரை பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் என்ற ஊழியங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் உடைய ஆண்டவரை ராஜ்யம் கட்டப்படும்படியா நான் செபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நுழைய முடியாத இடங்களில பரிசுத்த ஆவியானவர் அப்பா கட்டப்படாத இடத்துல ஆலயம் கர்த்தர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறப்பா. உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும்ப்பா. யாப்பேசனுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அல்லவா நீங்க, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இந்திய முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் என்ற ஊழியங்கள் தொடங்கப்பட உதவி செய்யும். ஆவியானவர் எல்லா இடங்களையும் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரை. இந்த நாளில கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தாய் தந்தை மகள இருக்கிற வயதானவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, காவல்துறையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனது ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் பாதுகாத்தல், சரீரத்தில் சுகம் ஆரோக்கியம் உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.